தெரிந்த நிறைய உண்மையை சொல்லணும்னு விரும்புகிறேன். அல்லேலூயா. 10 மணிக்கு கட்டாயம் ஆமேன் போட்டுருவேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நல்ல கால வேளையிலே உயிர் தெழுந்த அபிஷேகத்தோடு கூட கர்த்தர் உங்களை தொடுவாராக. ஆமேன். அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 19வது வசனம். லூக்காவின் புஸ்தகம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 19வது வசனம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் இப்படிதான் பார்க்குதா. சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர்த்தெழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள். ஐயா, உயிர்த்தெழுதலுக்கும் இந்த வார்த்தைக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு இயேசுவை நாம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? இதை தான் நான் இப்போ தலைப்பா வச்சு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இயேசுவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறையப்பட்ட தொங்குகிற இயேசுவை பார்த்தீர்கள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இயேசுவை உயிரோடு எழுந்த இயேசுவாய் பார்க்கிறீர்கள். டிசம்பர் 25ஆம் தேதி குழந்தை இயேசுவாய் பார்க்கிறோம். இப்படிதான் இன்னைக்கு கிறிஸ்துவ எப்படி சொல்றதுங்க, ட்ரெடிஷ்னலா ஆயிப்போச்சு. என்னது ட்ரெடிஷ்னல்? பாரம்பரியமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த பாரம்பரியத்தை இந்த காலவெளியிலே இயேசுவின் அற்புத சுவிசேஷ சபையை கொண்டு உடைத்தெறிவாராக. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை யார் என்று அறிந்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் சண்டே வந்து போகிறவர் என்று நினைக்கிறீர்களா? அல்லது உங்கள் வியாதி நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்கிறவர் என்று நினைக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய பிரச்சனையின் ஊடே அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர் என்று நினைக்கிறீர்களா என்று நான் ஒரு கேள்வியோடு கூட இந்த வார்த்தையை நான் கொண்டு போக விரும்புகிறேன். யோபு என்ற ஒரு பக்தன் தேவாதி தேவனை எப்படி பார்க்கிறார் தெரியுங்களா? எப்படி பார்க்கிறார் தெரியுங்களா? அவர் உயிரோடு கூட இருக்கிறவராக பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு என்ற பக்தன் எப்படி பார்க்கிறார்னா, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன நம்பிக்கை? அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்ற நம்பிக்கை. ஆமென். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த இந்த சத்தியத்தை கேட்ட பிற்பாடு திரும்பியும் அழுமுஞ்சி, திரும்பியும் கண்ணீர், திரும்பியும் கவலை, திரும்பியும் வேதனை, திரும்பியும் பழைய குருடி கதவு தடின்ற வாழ்க்கைக்கு அல்லது அவ்விசுவாசத்துக்கு உங்களை அர்ப்பணிக்காது இருப்பீர்களாக. ஆமென். உண்மைதான் சொல்ற, பழைய அவ்விசுவாச வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணிக்காதீங்க. நீங்க சொல்லுங்க, நான் உயிரோடு எழுந்த தேவனை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலை எழும்போது சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கிற தேவனை நான் ஆராதித்திருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிற தேவனை நான் தரிசித்திருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நான் ஆராதித்து நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். அதே லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. தேவ தூதர்கள் சொல்றாங்க, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஆமென். இன்னைக்கு எங்கெங்கேயோ போய் ஆண்டவரை தேடுறோம். இன்னைக்கு உண்மைதான் சொல்றேன், இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் எங்கெங்கேயோ போய் தேடுறோம். வேளாங்கண்ணியிலே வேளாங்கண்ணி அம்மா, அங்க போய் தேடுறோம். உண்மைதான் சொல்றேன், அது ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக நாங்கள் நினைக்கவில்லை, ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக நினைக்கிறோம். உண்மைதான் சொல்றேன். எனக்கு கல்யாணத்துக்கு போனேன், என் கல்யாணத்துக்கு போனேன் எங்க வேளாங்கண்ணியிலே. அதுக்கப்புறமா என்னை வீட்டில் சேர்த்துக்கினதுனால மாமியார் வீட்டாரோடு இணைந்து போனேன். அவ்வளோதான். வற்புறுத்தினாலும் எனக்கு அது மேலே நாட்டம் இல்லை. ஏனென்றால்
இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே இன்று வரைக்கும் ஜீவனோடு இருக்கிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அது டூரிஸ்ட் பிளேஸா இருக்கலாம், ஆனால் அந்த இடத்தில் இருக்கிறதை நான் மிதிக்க கூடாது என்பதை நான் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் அம்மா உண்மையாக சொல்கிறேனே, எனக்கு அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, ஏப்பா மழை நேரத்தில் அப்போது சைக்கிள் தான் இருக்கும். நான் ஐயா ராஜரத்னம் பாஸ்டர்கிட்ட இருக்கும்போது சொல்லுகிறேன், நான் போவேன். ஏண்டா அங்கே எவ்வளோ இடம் இருக்குது, அங்கே நின்று கூட வரலாம்ல. அவங்க முக்கியமாக ஒரு கோயிலை மாத்திரம் சொல்லுவாங்க, அங்கே சுனாமிகளில் அங்கே தான் அவ்வளோ பெரிய மரங்குது, அங்கேயாச்சும் நிற்க வேண்டியது தானே. நான் நிழலுக்கு கூட, உண்மையாக சொல்கிறேங்க, நிழலுக்கு கூட நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த விக்கிரக தோப்புக்கிட்ட நான் நின்னதே கிடையாது. பேசணும்னு சொன்னால் கூட அந்த இடத்துல நான் நிற்கிறது கிடையாது. காரணம், உயிரோடு எழுந்தவர் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்களை கொண்டு போக நான் விரும்புகிறேன். வேகமாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபேசியர் 2:1. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எல்லாம் என்ன தானே பார்க்கணும், வாசிக்கப்பட்ட நிருபம் வாசித்து ஆயிற்று. இப்பொழுது இந்த அழகான முகத்தை பாருங்கள். இன்ன வரைக்கும் தேடுகிறவர்கள் எபேசியரை முன்பக்கமாக வைத்து தேடுங்கள். ஐயோ ஐயோ, வாங்க. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த கால வேளையில் இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை குறித்து பேசுகிற இந்த காலகட்டத்தில் கர்த்தர் என் கண்களை எனக்காக திறந்தார், உங்களுக்காக இல்லை. என் கண்ணை எனக்காக திறந்தார். என்னன்னா, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த உன்னை என்னை இயேசுவோடு கூட உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. கையை தட்டி ஹல்லேலூயா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போன உன் சந்ததியை, உன்னை இயேசு அவரோடு கூட உயிரோடு எழுப்பினார். ஆமென், 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 ஆமென். நான் உயிரோடு எழுந்த இயேசுவோடு எழுந்து நிற்கிறேன். அல்லேலூயா. செத்து போன இயேசுவோடு அல்ல, உயிரோடு இருக்கிற இயேசுவோடு எழுந்து நிற்கிறேன். ஆமென். அவருடைய வாழ்க்கையில இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிற்பாடு என்னென்ன இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கிறதோ, என்னென்ன சொன்ன வார்த்தைகள் நடக்கிறதோ, அவை அத்தனையும் என்னை கொண்டு தேவன் நிறைவேற்ற வல்லவர். ஆமென். உன்னை கொண்டு தேவன் நிறைவேற்ற வல்லவர். ஏன்னா நீ இயேசுவோடு உயிரோடு எழுந்திருக்கிறாய். ஆமென். நம்புறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசுவோடு உயிரோடு எழுந்திருக்கிறேன். நான் இயேசுவோடு உயிரோடு எழுந்திருக்கிறேன். என் அக்கிரமங்களிலிருந்து, என் சாப வாழ்க்கையிலிருந்து, என் பாவ வாழ்க்கையிலிருந்து, என் முன்னோர்களுடைய சாபத்திலிருந்து நான் உயிரோடு எழுந்திருந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நீ விசுவாசிக்க என்னன்னு தெரியல. இந்த கால வேளையில் இந்த வார்த்தைகளை பேசும்போதே கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நெருக்கி ஏவுகிறார். என்னவென்றால், நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் சந்ததியாக உங்களை பின்தொடர்ந்து வருகிற ஒரு பாவமும் இனி உங்களை தொடாதபடிக்கு, ஒரு சாபமும் உங்களை தொடாதபடிக்கு இந்த 2025 இந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து கர்த்தர் உங்களை உயிரோடு எழுப்பி தன்னுடைய ஜீவனை தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உயிர் தெழுந்த இந்த வாயில இனி நெகட்டிவான வார்த்தை வரக்கூடாது. அதை தேவன் எதிர்பார்க்கிறார். நடக்குமோ நடக்காதோ, பாஸ் ஆவனோ ஆக மாட்டேனோ, சுகம் கிடைக்குமோ கிடைக்காதோ, இந்த புழுத்து போன வார்த்தை இந்த உயிரோடு எழுந்த என்று சொல்லுகிற உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. இன்னொன்றைய சொல்லுகிறேன், இனி உயிரோடு எழுந்த உங்க வாழ்க்கையில இனி ஒரு காலமும் அவ்விசுவாச வார்த்தை வரக்கூடாது. இனி உங்களுடைய வாயில ஒரு காலமும் புறம் கூறுகிற வார்த்தை வரக்கூடாது.
வினோ, நீ ஊருக்கு போயிட்டியா? உங்க அண்ணனுக்கு உங்க அப்பா என்னன்னா வாங்கி கொடுத்தார் தெரியுமா? சஞ்சய், நீ வீட்டில் தான் இருக்கிற, உன் தங்கச்சிக்கு உங்க அப்பா என்கிட்ட தான் கொடுத்து பார்சல் அனுப்ப சொன்னார். அவர் ஏதோ ஒரு ரகசியத்தை என்கிட்ட சொல்லி இருப்பார். வினோ, அப்படியா? உங்க அப்பா இல்ல அன்னைக்கு இப்படி சொன்னார். அவங்க அம்மா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி இருக்கோம். ஆமா இல்ல? இந்த புறம் கூறுகிற வார்த்தைகளை கர்த்தர் இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றுவாராக. ஆமென். ஏன் தெரியல, இன்னைக்கு காலையில் இங்கே நிற்கிறேன். இந்த உயிர் தெழுந்த இந்த அக்கிரமங்களும் பாவங்களும் இதெல்லாம் பாவங்க. நம்ம வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் செய்கிற பாவமே இத்தகைய வார்த்தை விளையாட்டில் செய்கிற பாவம்தான். உண்மைதான் சொல்கிறேன். அநேக நேரம் நம்முடைய வார்த்தைகளினால நம்ம பாவம் செய்கிறோம். அநேக நேரம் நம்முடைய பேச்சினால நம்ம பாவம் செய்கிறோம். தெரியுமா? உண்மைதான் சொல்கிறேன். அநேக நேரம் நேற்றைக்கு உண்மையா எத்தனை பேர் நீங்கள் நம்பினீங்களோ நம்பலையோ, கர்த்தர் பேசின வார்த்தைகள். அப்படி கர்த்தர் பேசியும் நம்ம இன்னும் திருந்தலைன்னா நம்முடைய வாழ்க்கை, அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கை வீண் என்று நான் சொல்லுவேன். உண்மைதான் சொல்றேன். கிறிஸ்துவ வாழ்க்கை வீணுங்க. ஆண்டவர் பேசிய நம்ம வாழ்க்கை மாறலனா, இயேசு நேரடியா வந்து உங்ககிட்ட அருமையான மகள் சுமதி அப்படியெல்லாம் பேசினா செத்து போயிடுவேன். உண்மைதான் சொல்றேன். ஆண்டவர் அதுக்காக தான் எங்களை வச்சு பேசுறாரு, எங்களை வச்சு பேசுறாரு. ஆண்டவர் இறங்கி வந்து எங்க கிட்ட பேசட்டும். இன்னைக்கு நிறைய முரண்பாடான கிறிஸ்துவர்கள் உண்டு. பேசுகிறவர் என்கிட்ட வந்து சொல்லட்டும், என்கிட்ட டைரெக்டாக பேசிட்டோம். ஆமாம், நாம் அப்படியே ரொம்ப டைரெக்டாக ஆண்டவர்கிட்ட உக்காந்து பேசுகிற ஆள். சர்ச்சுக்கே லேட்டாக வர்ற ஆள். இதில் ஆண்டவர் உங்ககிட்ட உக்காந்து பேசுவார். காலையில் வசனத்தை படின வசனத்தை படிக்காத ஆள். இதில் ஆண்டவர் உங்ககிட்ட உட்காந்து பேசுவாரா? பேசுவார். எவ்வளோ மார்க்கு? 515 எடுத்துருவேன். என்ன உல்ட்டா பல்ட்டா பேச்சு. 515 கைடு இருந்தாலும் சரி, கைடு இல்லாக்கட்டும் சரி, 515 கர்த்தரோடு இருந்தால் தானே 515 வரும். இதெல்லாம் குருட்டு விசுவாசம். எப்படி இருந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன். எப்படி ஜெயிச்சிருவேன்? நேற்று நடந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். வீட்டிலேருந்து கிளம்புற பசிக்குது, ரொம்ப பசிக்குது. உள்ளே போய் பார்க்குறேன், சாப்பாடு தான் இருக்குது, குழம்பு இல்லை. அந்த வீட்டுக்காருக்கு தான் தெரியும் குழம்பு எங்கே இருக்குதுன்ட்டு. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அதுக்காக சொல்கிறேன். எவ்வளோ நேரம் நானும் பொறுமையாக இருக்கிறது. வெக்கத்தை விட்டு சொன்னேன், பசிக்குது, பார்த்தேன், சோறு மத்துறது குழம்பு இல்லை. அதுக்காண்டி கொஞ்சம் காராசு எடுத்து சாப்பிட்லான்னு சாப்பிட்டேன். அந்த காராசு கொஞ்சம் தான் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறமா உப்பாயிருச்சு. நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு தெரியாது, ஃப்ரிட்ஜில் குழம்பு இருக்குது, இருங்க சூடு பண்ணி தரேன். அல்லேலூயா. இதுக்கும் அல்லேலூயாவானா உண்மையாக அல்லேலூயா தான். உண்மைதான் சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம வெக்கப்பட்டு நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட, தேவன்கிட்ட, ஏதோ ஏசப்பா கிட்ட போய், ஆண்டவரே நான் பாவிதான், என் மேலே கிருபையாயிரும். என்ன எப்படி பாவின்னு சொல்லலாம்? என்ன எப்படி? நான் எவ்வளோ பேர் பிரசங்கியாரு, என்ன போய் பாவின்றாரு கோபி பாஸ்டர்? நான் எவ்வளோ பெரிய ஆளு, நான் எத்தனை வருஷமா ஆண்டவருடைய சபைக்கு போகிறேன், என்ன போய் பாவின்றாரு? நான் ஒன்று கேட்குறேன், உன் பொண்ணை பற்றியே குறை பேசுனேன் சுதா, நீ பாவி இல்லை, அது வேற என்ன? இல்லை சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு, உடனே முறைச்சிடாது. நான் ஏதோ கஷ்டப்பட்டு யோர்தானை கடந்து எரிகோ கோட்டையெல்லாம் தாண்டி பிரதர் நான் ஆலயத்துக்குள்ளே காலை வச்சா என்ன போய் இப்படி சொல்கிறீங்களேனா? சில நேரம் நாம் பெற்ற பிள்ளைகளையே சபிக்கிறோம். சில நேரம் பெற்ற பிள்ளைகள் பற்றியே புறம் பேசி கொண்டிருக்கிறோம், குறை பேசி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இன்னைக்கு காலை இந்த உயிர் தெளிந்த ஆண்டவருடைய அபிஷேகம் நம்மை மாற்றுவதாக. ஆமென். அல்லேலூயா. ஜென்மத்துக்கு திருந்த மாட்டான் அப்படின்ற வார்த்தை விட்டுருங்க, கட்டாயம் திருந்துவான். ஆமென். நான் கேட்குறேன், சஞ்சய் பிரதர் ஊழியக்காரர் ஆவார்னு அவங்க அம்மா விசுவாசிட்டாங்களா, அவங்க அப்பா விசுவாசிட்டாங்களா? நம்பினீங்களாமா?
ஊழியக்காரன் ஆவான்ட்டு. இல்லை ஜானு ஊழியத்துக்கு வருவான் அவங்க அம்மா விசுவாசித்தாங்களா, இல்லை நான் தான் விசுவாசித்தேனா, இல்லை அவங்க குடும்ப விசுவாசிச்சா? வாய்ப்பே இல்லை ராஜா. என்னை எங்கள் ஃபேமிலி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. நான் ஊழியக்காரன் நான் தரதலியாக தான் போனேன். தரதலியாக போன என்ன ஆண்டவர் கையை பிடிச்சி இழுத்துன்னு வந்து ஊழியக்காரனாக மாற்றிட்டாரு. அப்படிதாங்க, அப்படிதான். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை சில நேரம் ரொம்ப சீப்பாக பேசிடுவோம், ரொம்ப கேவலமாக பேசிடுவோம். ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியல. உயிர்த்தெழுந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆகினால இனி உங்கள் பார்வை உங்கள் பிள்ளைகள் மேலே உயிர்த்தெழுந்த பார்வையாக இருக்கட்டும். ஆமேன், ஹல்லேலூயா. அப்பம் பிட்டு கண்களை திறந்தாரா? நான் வசனத்தை சொல்லி உங்கள் கண்களை திறக்க பிரயாசப்படுகிறேன். உங்கள் பிள்ளைகளை சபிக்காதிருங்கள். உங்கள் பிள்ளைகள் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் எழும்பி நிற்கிறவர்கள். ஆமேன். சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா. அடுத்ததாக ரோமர் 8:11 வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8:11. ம் 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 ம். ஹல்லேலூயா. ரொம்ப லாங் ஆகுதுல்ல, வசனம் ரொம்ப பெருசாகுதுல்ல. ஹல்லேலூயா. இப்போ அப்படியே வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில், அங்க ஒரு கேள்விக்குறி, உங்களில் இருக்குதா? அன்றியும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த ஆவி நமக்குள்ள வாசமாயிருந்தா, அடுத்தது வாமா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் யார்? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் யார்? உன்னைய என்னைய சிருஷ்டித்த பிதா. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அந்த மகிமை, வாசிமா. ஹல்லேலூயா. போதும், அங்கே நில்லுமா. யாருக்குள்ள வாசமா இருக்குது? பிதாவின் மகிமை. நம்ம அன்னைக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு கேட்டோம். அந்த மகிமையை தான் நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவின் மகிமையை நாம் பெற்றிருக்கிறோம் என்ற நம்பிக்கை நமக்கு தேவை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின். அப்போ உன் மேல இருக்கிற மகிமை உன்னை தொட்டா அடுத்தவர்களை பாதிக்கும். ஆமென். எதுக்குள்ள பாதிக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள கொண்டு வருவதற்கு உன் மேல இருக்கிற மகிமையை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென். வாசிமா. ஆமென். இந்த சரீரம் எதுக்காக உண்டாக்கப்பட்டுச்சா? எத்தனை பேர் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறீர்கள்? எனக்கு தமிழெல்லாம் ரொம்ப பிடிக்கும், உண்மைதான் சொல்கிறேன். தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறீர்கள்? அங்கே லேபர் வார்டு என்று ஒன்று இருக்கும். அதுக்கு தமிழில் என்னங்க? இன்னார பிரித்தெழுதுக. பிரசவ அறையை பிரித்தெழுதுக. என்னையா இந்த பக்கம் கேட்குறேன். என்னம்மா டாக்டரம்மா? பிரசவ அறை பிரித்தெழுதுக. ஸ்வேதம்மா பிரித்தெழுதுக. பிற சவம். புரியுதா? பிரித்தெழுதுக. பிற சவம். பிரசவம் கூட்டல் அறை, பெருக்கல் அறை. வா. பிரசவம் கூட்டல் அறையா? கூட்டல். சரி, போட்டோ. அதுக்கு பேரு பிற சவம். நம்ம பிறக்கும் போதே என்ன பண்றார் ஆண்டவர்? எழுதி வச்சிட்டார். ஆனா இந்த சாவுக்கேதுவான சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பித்து வைத்ததற்கு ஒரு ரகசியம் உண்டு. நீயும் நானும் உயிரோடு இருக்கிற இயேசுவை இந்த உலகத்துக்கு காட்டணும். ஆமென், ஹல்லேலூயா.
அல்லேலூயா. உண்மைதாங்க சொல்கிறேன். தப்பி தவறி புஷ்பராஜுக்கு பிறந்து இந்திராணி வயிற்றிலிருந்து புஷ்பராஜுக்கு பிறந்து கான்வென்ட்டில் படித்ததுனால இயேசு என்ற சத்தம் காதில் விழுந்து, எனக்கு தெரியல, இங்கே நிற்கும்போது தான் அந்த வார்த்தை வருகிறது. அந்த உயிர் தெளிந்த அந்த சத்தியம் அந்த பிள்ளையின் மனசில் விழுந்ததுனால இன்னைக்கு அந்த பிள்ளை கட்டின்னு வந்து அந்த குடும்பத்தை தேவன் ரட்சித்து இன்னைக்கு அதில் ஒரு ஊழியக்காரனை எழுப்பினார் என்றால் அதுதான் உயிரோடு எழுந்த வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அப்படி தான் நம்புகிறேன், அப்படி தான் விசுவாசிக்கிறேன். என் தாய் ஒருவேளை அந்த கேஜிஎஃப்பில் பிறந்ததுனால, அங்கே சென்ட் மேரிஸ் ஸ்கூலில் டீச்சராக இருந்ததுனால, அவர்களுக்கு அங்கே தேவ சத்தம் கேட்டதுனால, என் கிருஷ்ணனுக்கும் ஸ்லோஷனாக்கும் பிறந்த இந்த கடைசி பிள்ளைய ஆண்டவர் தம்முடைய ஊழியத்துக்கு எடுத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேங்க, ஏதோ ஒரு வகையில் நம்முடைய செவியில் இயேசு என்ற அந்த உயிர் தெழுந்த மகிமையின் சத்தம் விழுந்ததுனால கர்த்தர் நம்மை உயிரோடு எழுப்பி இங்கே நிற்க வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேவன் எதிர்பார்க்கிறாரு, உங்க வாயிலிருந்து அந்த உயிர் தெழுந்த அபிஷேகத்தின் வல்லமையின் வார்த்தை வெளிப்படணும்னு விரும்புகிறார். ஆமென். அவ்விசுவாச வார்த்தையை இனி பேசாமல் இருங்கள். தேவன் முடிந்த வரைக்கும் இந்த வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை பேசுங்க, தேவனுடைய சத்தியத்தை பேசுங்க. உங்களுக்கு விரோதமாக எத்தனை ஆயுதங்கள் உருவாக்கப்படட்டும், உங்க வாயிலிருந்து சொல்லுங்க, நான் தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அடுத்தது கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 கொரிந்தியர் 15:22. ஆமென், ஆமென், ஆமென். ஏறக்குறைய எல்லா கிறிஸ்துவ போதகர்கள் இந்த 15வது அதிகாரத்தை எங்கு பயன்படுத்துவார்கள் என்றால், பெரும்பாலும் கல்லறை தோட்டத்தில் பயன்படுத்துவார்கள். உண்மையை சொல்ற, பெரும்பாலும் கல்லறை தோட்டத்தில் பயன்படுத்துவார்கள். அதே போல தீமோத்தேயுக்கு எழுதின புத்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்கும். அது எங்க பெரும்பாலும் பொறிக்கப்பட்டிருக்கும்னா கல்லறை தோட்டத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும். நல்ல போராட்டத்தை போராடினார், விசுவாசத்தை காத்து கொண்டார். இருக்க வேண்டிய இடம் இங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்க வேண்டிய இடம் இங்க, ஆனா எழுதப்பட்ட இடம் கல்லறையில். இந்த உயிர்ப்பிக்கிற சத்தியம் சொல்லப்பட வேண்டியது சபையில், ஆனா பிரசங்கம் எங்க நடக்குது? கல்லறையில். மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் விதைக்கிறோம், விதை. ஆனா இந்த உயிர் தெழுந்த வல்லமையை உன் பிள்ளைகளுக்கு விதை. ஆமென், அல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்காக நீ சொத்தை சேர்த்து வைக்கிறியோ, சொகத்தை சேர்த்து வைக்கிறியோ, சம்பாதியத்தை சேர்த்து வைக்கிறியோ, நகையை சேர்த்து வைக்கிறியோ, இல்லை நெட்டை சேர்த்து வைக்கிறியோ, உன் பிள்ளைகளுக்காக இந்த உயிர் தெழுந்த அபிஷேகத்தை பற்றி உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. ஆமென், அல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்ய சொல்லி தரீங்களோ இல்லையோங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லித்தாங்க. தைரியமாக தான் சொல்லுங்களேன், விசுவாசமாக தான் சொல்லுங்களேன், நம்பிக்கையாக தான் சொல்லுங்களேன். உன் பிள்ளைய ABCDன்னு சொல்லி கற்றுத்தரலையோ, இயேசுவின் குணாதிசயங்களை சொல்லி தாருங்கள். அல்லேலூயா. பிரதர் இப்படி வளர்ந்துருச்சே, எப்போ பிரதர், நான் எப்படி பிரதர் சொல்கிறது? இதுதான் விசுவாசம். எது இதான்? ஒருத்தர் சொன்னாங்க, இப்போ காலம் மாறி போச்சு பிரதர். என்ன மாறி போச்சா? காலம் மாறி போச்சு, கம்ப்யூட்டர் காலம் மாறி போச்சு. நான் கேட்குறேன், காலம் மாறினாலும் அப்பா தானே, அப்பா மாமாவாயிருவார். காலம் மாறிச்சுன்ட்டு அம்மா ஆண்டியாக மாதிரி இருக்குது இல்லையே. நீங்களாம் என்னவோ காலம் மாறிச்சுன்னு உங்கள் அம்மாவை ஆண்டி நான் கூப்பிட்றேம்மா, ஆண்டி நான் கூப்பிட்றேன் உங்கள் அம்மாவை, அப்பாவை அங்கிள் நான் சொல்கிறேன். அப்புறம் என்ன, காலம் மாறி போச்சான். எப்பவும் என்ன மாறினாலும் மாறாமல் போனாலும்
கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த அபிஷேகம் ஒரு காலம் மாறாது. ஆமென். இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த வார்த்தையோடு நான் முடிக்கிறேன். ஆதாமுக்குள்ள எல்லாரும் பாவத்தில் மரித்து போனார்கள், கிறிஸ்துவுக்குள் நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென், ஆமென். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமா அல்லது அழைக்கப்பட்ட கூட்டமா? புரியல? அழைக்கப்பட்டவர்கள். நீ எந்த கூட்டம்? நீ எந்த கூட்டம்? நீ எந்த கூட்டம்? அல்லேலூயா. நீ ஆதாமின் வர்க்கமா அல்லது இயேசுவின் உயிர்த்தெழுந்த வர்க்கமா? சொல்லுவாங்கல்ல, சொல்லுவாங்கல்ல, நீ எந்த நீ எந்த எந்த கோத்திரம்? நான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த கோத்திரம். அல்லேலூயா. நீ என்ன ஜாதி? நான் பரிசுத்த ஜாதி. நீ எந்த ஆளு? நான் பரலோக ஆளு. அல்லேலூயா. உண்மைதான். ஏன்னா இது ரெபேக்காக்கு நல்லா புரியும். நீ எந்த வீட்டு ஆளு அப்படின்னா அதிலே தெரிஞ்சுக்குவாங்க நீ எந்த ஏரியா, நீ யாரு. அவங்களுக்குலே இருக்குது வன்னிய கவுண்ட, அப்புறம் படையாச்சி, லொட்டு லொஸ்குன்னு. எஸ்சிலேயே நிறையா கேட்டகிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஐஎஸ்ஸு, எஸ்ஸு, எஸ்ஏ, எஸ்சின்னு என்னென்னவோ பேசுகிறாங்க. அதெல்லாம் இல்லை. நீ கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாய். ஆமென். ஆதாமுக்குள்ள பாவத்தில் செத்தது உண்மைதான். எனக்கு கிறிஸ்துவுக்குள்ள நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று நான் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு எழுந்திருந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. glory to God. நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். நான் உயிரோடு இருக்கிற இயேசுவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். மரித்து போனவருடைய அபிஷேகம் அல்ல, உயிரோடு இருக்கிறவருடைய அபிஷேகம். மரண சாயலாய் படைக்கப்பட்டவன் அல்ல, உயிர்த்தெழுந்த சாயலாய் படைக்கப்பட்டவள். இயேசுவின் நாமத்தினாலே உயிரோடு எழுந்தவரை இந்த கால வேளையிலே நாங்களும் கண்டோம். உடைய வார்த்தையினால் நாங்களும் கண்டோம். உடைய வார்த்தையின் மகிமையினால் நாங்களும் கண்டோம். உடைய வார்த்தையின் ஆண்டவரே மகிமையை நாங்கள் ருசித்திருக்கிறோம். உயிரோடு இருக்கிற தெய்வத்தை இந்த காலை வேளையில கண்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, நீ காத்திரு என்று கர்த்தர் சொன்னார். அந்த கடைசி பகுதி நான் இப்பொழுது முடிக்கணும்னு நினைக்கும் போது என் கண்களுக்கு அல்லது என் நினைவுக்கு இந்த வார்த்தை வருகிறது. நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த கால வேளையில கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் சாட்சிகள். ஓ ராபாலா, எனக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகள். உயிரோடு எழுந்த அந்த தெய்வத்தின் பிரசன்னம் நம்ம மேல இருக்குமானால், கர்த்தர் சொன்னார் காத்திரு என்று சொன்னார், நாம் காத்திருக்க போகிறோம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த அபிஷேகம் நம்மை உலகத்தின் முடிவு பரியந்தமும் நம்மை தேவனுக்கு சாட்சியாய் நிறுத்தும். நீங்களே எனக்கு சாட்சிகள் என்றாரே, கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் இனி உங்களுக்கு சாட்சியாய் வாழ்வேன். உயர்த்தி சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு சாட்சியா இருப்பேன். நான் உமக்கு சாட்சியா இருப்பேன். நான் உமக்கு சாட்சியா இருப்பேன். என் வார்த்தையில, என் பார்வையில, என் சிந்தனையில, என் நடக்கையில, என் பேச்சில, எல்லாவற்றிலும் நான் உமக்கு சாட்சியா இருப்பேன். இயேசுவின் நல்ல நாமத்தினால, இயேசுவின் நல்ல நாமத்தினால உயிர் தெளிந்த அபிஷேகத்தோடு கூட நாங்கள் கடந்து போக போகிறோம். நீரும் உயிர் தெளிந்த மகிமையோடு எங்களோடு வரப்போகிறீர். இனி ஒவ்வொரு நாளும் ஜெயம் எங்களுக்குரியதாக மாறப்போகிறது. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நிலைத்து நிற்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும்